அன்பார்ந்தவர்களே, உங்கள் படகை ஓட்டுவது யார்? நமது வாழ்க்கை ஒரு ஆழமான கடல் போன்றது. இந்த கடலிலே நாம் நீந்தி கொண்டிருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கை ஒரு படகு போன்றது. நமது வாழ்க்கை படகை ஓட்டுவது யார்? நமது வாழ்க்கை படகு யாரிடம் இருக்கிறது? வார்த்தை ஒரு உண்மையை கற்றுத்தருகிறது. வாருங்கள், இறை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவும் இறைவனின் ஆசீரும் அருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தைகளே, நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவோடு சீடர்கள் கடலிலே படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அலை எழுந்து அந்த படகை தத்தளித்து கொண்டிருக்கிற தருவாயிலே, நாம் சாக போகிறோம், நீர் உறங்கி கொண்டிருக்கிறீரே என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நமது இறைவன் நமது வாழ்க்கையிலே வார்த்தையையும் உடனிருப்பையும் நற்செயலின் வழியாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கிறார். இன்று நமது வாழ்க்கை படகை யாரிடம் கொடுத்து நாம் ஓட்ட வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நமது வாழ்க்கை என்ற படகிற்கு இறைவனை முழுமையாக வரவேற்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நமது வாழ்க்கையில பொதுவா பார்த்தீங்கன்னா பலவிதமான புயல்கள் வீசுங்க. பலவிதமான வன்முறைகள், புயல்கள் நமது வாழ்க்கை கடலிலே ஒவ்வொரு நாளும் வீசி கொண்டுதான் இருக்கிறது. உடல் சார்ந்த அலைகள், உணர்ச்சி சார்ந்த அலைகள், ஆன்மீகத்தை சார்ந்த அலைகள், துக்கம், சந்தேகம், பதட்டம், கவலை, சோதனை, இப்படி பலவிதமான அலைகளும் புயல்களும் நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் வீசி கொண்டிருக்கிறது. எனவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் அனைத்தையும் அவர் மேல் சுமத்தி விடுங்கள், உங்கள் மீது அவர் கவலை கொண்டுள்ளார் என்று. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை, நமது வாழ்க்கையில இப்பேற்பட்ட அலைகள்லாம் வீசிக்கிட்டு இருக்கு, புயல் அடிச்சிட்டு இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னு நீங்க தத்தளிக்கிறீங்க. அவர் அன்பையும் அக்கறையும் முழுமையா பலவிதமான அதிசயங்களை செய்து கொண்டிருந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார். நமது படகை அவர்தான் செலுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை சீடர்கள் உள்ளத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் தவித்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நாமும் நமது வாழ்க்கையில நமது வாழ்க்கை படகை யார் ஓட்டி கொண்டிருக்கிறார் என்று சற்று அலசி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு செல்வம் இருக்கு, எனக்கு பொருள் இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எசாயா புத்தகம் 43:3 சொல்லுகிறது, நம் கண்களுக்கு, அதாவது நீர் என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், மதிப்புக்குரியவன், உன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளேன் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். நம் மீது அளவு கடந்தான அன்பை இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நமது வாழ்க்கை படகை யார்கிட்ட கொடுத்திருக்கோம் சற்று அலசி பாருங்க. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது தனது வாழ்க்கை படகை தான் அரசன், நான் என்ன வேணாலும் தப்பு செய்யலாம், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே தன் வாழ்க்கை படகை ஓட்டி கொண்டிருக்கிறான். இறுதியிலே அவனால் கரை சேர முடியவில்லை. இறைவனால் வழிநடத்தி வந்த அந்த அரசன் என்று தனது வாழ்வை நான் அரசனா பெரியால் நானே ஓட்டிக்குன்னு சொல்லி தனக்கு இஷ்டம் போல எல்லா வாழ்க்கையும் தன் வாழ்க்கையை வாழ்றானோ அப்பொழுது அவன் வீழ்த்தப்படுகிறான். அவனது குற்றத்தை இறைவன் உணர்த்துகிறார். மீண்டும் இறைவனிடத்திலே தனது துடுப்பையும் தனது வாழ்க்கை படகையும் கொடுக்கிறான். இறைவன் அவரை வழி நடத்துகிறார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் முடியும் வரை உங்களோடு எந்நாளும் இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நமது வாழ்க்கையில பலவிதமான துக்கம், துன்பம், இப்படி பலவிதமான அலைகள் அடித்து கொண்டு இருக்கிறதா, புயல்கள் வீசி கொண்டு இருக்கிறதா? உங்க வாழ்க்கை படகை இறைவன் ஓட்டி கொண்டிருக்கிறார். இறைவனோடு இருக்கின்றார். நம்பிக்கை ஆழமாக உங்களில் இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு புயலும் உங்களை வீழ்த்தாது. எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு சோதனையும், எந்த ஒரு துக்க செயல்களும் நம்மை வீழ்த்தி விட முடியாது அன்பார்ந்தவர்களே. மத்தேயு நற்செய்தி 5:4 சொல்லுவது போல, துயரோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று. நமது வாழ்க்கையில துக்கம், துயரம், பலவிதமான அலைகளும் புயல்களும் எழுந்து கொண்டிருக்கிறதா, நம்மை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிப்பார்.
அவர் நம்மை துணையாக இருந்து வழி நடத்துவார். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய படகை அவர்கிட்ட கொடுத்து ஓட்டுங்க. நானே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் நீங்களே ஓட்டிங்கன்னா நிச்சயமா உங்களால கரை சேரவே முடியாது. we can't reach our destiny. நாம கண்டிப்பா நமது ஒரு படகு ஏறினோம்னா மறுக்கரைக்கு போய் சேரணும். இறைவன் எங்களோடு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், எனது வாழ்க்கை படகை அவர் ஓட்டுகிறார் என்ற ஆழமான நம்பிக்கை உங்களில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். ஆனா அதை விட்டுட்டு எனக்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு எந்த கவலை, நான் ஏன் கடவுளை நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக உங்களால் கரை சேர முடியாது. வந்தவரை எல்லாம் கரையேற்றிவிடும் இந்த படகு, தண்ணீரிலே மிதக்கிறது. வந்தவர் எல்லாத்தையும் இதோட வேலை கரை சேர்க்கிறது தான். நாம் அவரது பிள்ளைகள், அவரிடம் சேர்ந்தோம் என்றால், அவரிடம் நமது வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கரை சேருவோம், நாம் ஆசீர்வாதம் படுவோம். இறையாதே அமைதியாக இரு என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுவது போல நமது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் போன்ற அனைத்து வகையான புயல்களை நோக்கி இறையாதே, நான் என் பிள்ளையோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? உங்கள் படகு யாரிடம் இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள்.